டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி இந்த வருடம் வைக்க போகிற அனைத்து தேர்வுகள்லையும் சிலபஸை ஃப்ரேம் பண்ணியிருக்கணும், சிலபஸை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், சிலபஸில் எந்த குறைபாடுகளும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி கேள்வித்தாள்களில் எந்த தவறுகளும் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் சரியாக தர்றதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள நம்ம வலியுறுத்தோம். இது பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம டிஎன்பிஎஸ்சி கடந்த 5 ஆண்டுகளாக நிறைய தேர்வுகளை நடத்தியிருக்காங்க. அதில் எல்லாம் குழப்பமாகவே சொல்கிறாங்க. ஒவ்வொரு கேள்வித்தாள்களையும் பார்த்தீங்கன்னா தமிழில் எங்கேருந்து கேட்குறாங்கன்னே தெரியல. சில கேள்விகளெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த புத்தகத்துலையும் இல்லை, நான் இந்த புத்தகத்துலேருந்து அவுட் சோர்சிங்னு கேட்டிருக்கேன், இதெல்லாம் இங்கே இருக்குது அங்கே இருக்குது. மாணவர்கள் என்ன தான் பண்ணுவாங்க, 6 to 12 தமிழ் புத்தகங்களை படித்தாலே தமிழில் புலமை அடையலாம். அது அந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசும் நல்லா தெளிவாக அந்த தமிழ் புத்தகத்தை தந்திருக்காங்க. அதை கேட்டாலே எனக்கு தெரிஞ்சு போதும். போட்டித் தேர்வு மாணவர்களை நிறைய புத்தகங்களை படிக்க வைக்கிறதோட போட்டித் தேர்வு தானே இது, அதை பண்ணாவே போதும். மத்திய அரசு நிறுவனங்கள் யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி போன்ற அமைப்புகள் எல்லாமே தெளிவான ஒரு சிலபஸை கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம டிஎன்பிஎஸ்சி மட்டும் தெளிவற்ற ஒரு சிலபஸை கொடுத்துட்டு சிலபஸ் மட்டும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி அதில் சொல்லியிருக்காங்க. ஆனால் அது ஈஸியெல்லாம் இல்லை. கேள்வியை மாற்றும் போது, கேள்வியை கேட்கும்போது எங்கேருந்து கேட்குறோம்னே தெரியாமல் ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அது மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு சோர்வடைய செய்யுது. இதை தவிர்க்கணும். புதிய அரசாங்கம் இதை வந்ததை கண்காணிக்கணும். பழைய ஒரு 5 வருஷத்துக்கு மாதிரி நடக்காமல் இந்த புதிய அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சுன்னா அதுவே டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையும். சரி, எப்படியெல்லாம் சிலபஸ் தரலான்னு பார்த்தீங்கன்னாக்க, அந்த சிலபஸ் இதுவும் நல்ல சிலபஸ் தான். இதுக்கு முன்னாடி புதிய தமிழ் புத்தகங்களும் பழைய தமிழ் புத்தகங்களும் சேர்ந்து கூட கேள்வியாக கேட்கலாம். தமிழ்நாடு பாடக்கழகத்திலிருந்து கேட்டாக்க மிக சிறந்த ஒரு கேள்வியை தயாரிக்க முடியும். கொஷின் எடுக்கிறவங்களுக்கே அந்த கொஷின் நம்ம எங்கேருந்து எடுக்கிறோன்னு தெரியாமல் எடுத்தாங்கன்னா தான் மாணவர்களோட நிலைமை ரொம்ப மோசம். போட்டித் தேர்வு மாணவர்கள் படிக்கும் அளவு தமிழ்நாட்டில் மிக குறைவு. வட இந்திய மாநிலங்கள் படிக்கிற போட்டித் தேர்வு மாணவர்கள் போல இங்கே தமிழ்நாட்டில் இல்லை. அதையும் இன்னும் கெடுக்கும் விதமாக இந்த டிஎன்பிஎஸ்சி அமைப்பு நடந்துக்க கூடாதுன்றது தான் நம்மளோட மிக முக்கியமான கோரிக்கை. தேர்வுகள் இன்னும் கிளாரிஃபைடாக, அதாவது ஷெட்யூல்டாக நடக்கணும். அந்த ஷெட்யூல்லே, இயர்லி ஷெட்யூல்லே எல்லா தேர்வு நாள் என்னைக்கு, ரிசல்ட் என்னைக்கு, கவுன்சிலிங் என்னைக்கு, இது எல்லாத்தையுமே இன்னும் தெளிவாக கொடுக்கும் பட்சத்தில் இந்த அமைப்பு இன்னும் மேலும் சிறந்ததாக விளங்கும் அப்படின்னு நம்ம கோரிக்கை வைக்கிறோம். இந்த கோரிக்கையை தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனும் தமிழ்நாடு அரசாங்கமும் மிக முக்கியமாக கேட்டுக்கணும்னு விரும்புகிறோம். தமிழ்நாடு மாணவர்கள், போட்டித் தேர்வு மாணவர்கள் சார்பாக இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.